வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்புச் செய்திகள். இலங்கையில் வேகமாக பரவும் இன்ஃபுளுவென்சா பி வைரஸ் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. அரசு அதிகாரிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள விசேட அறிவிப்பு. அரசாங்க தொழிலுக்காக காத்திருப்போருக்கு அமைச்சர் வெளியிட்ட முக்கிய தகவல். நாட்டில் மரக்கறி விலைகளில் ஏற்பட உள்ள மாற்றம். வாடிக்கையாளர்களுக்கு இலங்கை மத்திய வங்கியிடமிருந்து முக்கிய அறிவிப்பு. உடைப்படுத்த பதவியாக்குளம் மதுரங்குழியில் நீரில் மூழ்கிய வீடுகள். நேற்று காலை இடம்பெற்ற விபரீதம் 25 வயதான மகளும் தந்தையும் பலி. மரம் விழுந்து மின்கம்பி அறுந்ததால் நேர்ந்த விபரீதம். ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவு. சுனாமி எச்சரிக்கை தொடர்பில் வெளியான தகவல். குறைந்த காற்றழுத்த பகுதி அறிவிப்புகளை கவனத்தில் கொள்ளவும். வளிமண்டலவியல் திணைக்களத்தின் 24 மணி நேரத்துக்கான அவசர அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். நாடு முழுவதும் இன்ஃபுளுவென்சா பி வைரஸ் தொற்று வேகமாக பரவி வருவதால் இதுகுறித்து பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு வைரஸ் நோய் விசேட வைத்திய நிபுணர் ஜெயமகாத் கேட்டுக் கொண்டுள்ளார். தொற்று நோய் விஞ்ஞான பிரிவின் தரவுகளுக்கு அமைய கடந்த ஏப்ரல் மாதத்தில் பதிவான நோயாளிகளின் எண்ணிக்கை 17% அதிகரித்துள்ளது. மே மாதத்தின் முதல் 2 வாரங்களில் இந்த அளவு 24% வரை உயர்ந்துள்ளதாகவும் நாடு முழுவதும் உள்ள 20 பிரதான வைத்தியசாலைகளை மையப்படுத்தி முன்னெடுக்கப்படும் கண்காணிப்பு நடவடிக்கைகளின் மூலம் காய்ச்சல் காரணமாக சிகிச்சை பெற வரும் நோயாளிகளின் மாதிரிகளை பரிசோதித்ததில் இந்த அதிகரிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. பருவமழை தீவிரமடையும் காலங்களான ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலும் டிசம்பர் முதல் பிப்ரவரி வரையிலும் இன்ஃபுளுவென்சா வைரஸ் பரவுவது இயல்பான ஒன்று என வைத்தியர் ஜெயமகாத் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நோய் வேகமாக பரவும் தன்மையை கொண்டிருந்தாலும் பொதுவாக 2 அல்லது 3 நாட்களில் தானாகவே குணமடையக்கூடும். எனினும் பரவலை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்டவர்கள் வீடுகளிலேயே தங்கியிருக்க வேண்டும் என்றும் இருமல் அல்லது தும்மலின் போது கைக்குட்டை அல்லது முழங்கையை பயன்படுத்தி வாய் மற்றும் மூக்கை பாதுகாப்பாக மூடிக்கொள்ளுதல் அவசியமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கர்ப்பிணி தாய்மார்கள், சிறுவர்கள், நாள்பட்ட நோயாளிகள் மற்றும் முதியவர்கள் இந்த தொற்று குறித்து விசேட கவனம் செலுத்த வேண்டும். அவர்களுக்கு காய்ச்சல், இருமல் மற்றும் சளியுடன் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் அது நிமோனியா நிலைக்கு செல்ல வாய்ப்புள்ளதனால் தாமதிக்காமல் மருத்துவ சிகிச்சையை பெற வேண்டும். எனினும் வைத்திய ஆலோசனையின்றி சுயமாக வலி நிவாரணிகளை உட்கொள்வது நிமோனியா அல்லது உடல் உறுப்புகள் செயலிழப்பு போன்ற பாரதூரமான சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் என வைத்தியர் எச்சரித்துள்ளார். சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பிரகடனத்தை சமர்ப்பிக்க வேண்டிய அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசேட அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. அதன்படி 2026 ஆண்டுக்கான சொத்து விவரங்களை சமர்ப்பிப்பதற்கான இறுதி திகதி ஜூன் மாதம் 30 என அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. மேலும் வெளிப்படைத்தன்மை மற்றும் வினைத்திறனை அதிகரிக்கும் நோக்கில் இம்முறை அனைத்து பிரகடனங்களும் டிஜிட்டல் முறைமையூடாக மாத்திரம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கையால் பூர்த்தி செய்யப்பட்ட பிரகடனங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. அரசு அதிகாரிகள் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் தமது மின்னணு பிரகடனங்களை சமர்ப்பிக்க முடியும். ஜூன் மாத இறுதி நாட்களில் ஒரே நேரத்தில் அதிகமானோர் இணையதளத்தை பயன்படுத்துவதால் தொழில்நுட்ப தடைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதனாலும் கடைசி நிமிடம் வரை காத்திருக்காமல் முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ளுமாறு அதிகாரிகள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அத்துடன் நிர்ணயிக்கப்பட்ட திகதிக்குள் சொத்து விவரங்களை சமர்ப்பிப்பது தவறுவது பாரிய குற்றமாக கருதப்படுவது எனவும் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் விதிகளுக்கு அமைவாக ஜூன் 30 பின்னர் பிரகடனங்களை சமர்ப்பிப்பவர்கள் மேலதிக கட்டணத்துக்கு உட்படுத்தப்படுவார்கள் எனவும் மற்றும் அவர்களுக்கு எதிராக ஏனைய சட்ட நடவடிக்கைகளை எடுக்கவும் ஆணைக்குழு தயாராக உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே பொறுப்புள்ள அதிகாரிகளாக இன்று உங்களது மின்னணு சொத்து பிரகடனத்தை பூர்த்தி செய்யுமாறு லஞ்ச மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு மேலும் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக 2021 ஆண்டு முதல் தாமதமடைந்திருந்த ஆசிரியர் ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் இவரிடம் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். அதன்படி 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்காக தேவையான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் நாட்களில் அதற்கான போட்டி பரீட்சைகள் நடத்தப்பட உள்ளதுடன் எவ்வித அரசியல் தலையீடுகளும் இன்றே பரீட்சை மற்றும் நேர்முக பரீட்சைகளின் அடிப்படையில் வெளிப்படையான முறையில் இந்த ஆட்சேர்ப்புகள் இடம்பெறும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
ஆசிரியர் சேவையை நாட்டின் அதிக சம்பளம் பெறும் முதல் 10 தொழில்களுக்கு கொண்டு வருவது தொடர்பிலும் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் பாடத்திட்டங்களை திருத்தி அமைத்து கல்வி முறையில் புதிய மாற்றம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன்கள் எதிர்காலத்தில் தரம் 9 தேசிய மட்டத்திலான பரீட்சை ஒன்றை நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய மழைக்கால நிலைமை மேலும் சில நாட்களுக்கு தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பை தொடர்ந்து சந்தைக்கு வரும் மரக்கறிகளின் அளவு குறையக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இதனால் எதிர்வரும் நாட்களில் மரக்கறிகளின் விலைகள் அதிகரிக்கக்கூடும் என வர்த்தகர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பேலியகுடை மெனிங் சந்தை வர்த்தக சங்கத்தின் முன்னாள் தலைவர் SM உபாஷேன இதுகுறித்து கருத்து தெரிவிக்கையில், தற்போது ஓரளவு மரக்கறி விநியோகம் உள்ள போதிலும் வரும் நாட்களில் விநியோகத்தில் தட்டுப்பாடு நிலவக்கூடும். விநியோகம் குறையும் போது சந்தையில் மரக்கறி விலைகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. கடந்த 2 நாட்களாக நிலவும் கடும் மழையினால் மக்கள் சந்தைக்கு வருவது குறைந்துள்ளதோடு விற்பனை நடவடிக்கைகளும் மந்தகதியில் காணப்படுகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியினால் ஒழுங்குபடுத்தப்படும் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் தொடர்பான முறைப்பாடுகள் மற்றும் குறைகளை தெரிவிக்க புதிய இணையவழி முறையை அறிமுகப்படுத்த இலங்கை மத்திய வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளது. மத்திய வங்கியின் ஒழுங்குமுறை கட்டமைப்புக்குள் முறைப்பாடு செயல்முறையின் பொறுப்புக்கூறல், செயல்திறன் மற்றும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தும் நோக்கத்தில் இந்த இணையவழி முறைப்பாடு முறைமையை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்த அமைப்பு 24 மணி நேரமும் செயல்படுவதனால் வாடிக்கையாளர்கள் எந்த நேரத்திலும் தங்கள் முறைப்பாடுகளை சமர்ப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் வாடிக்கையாளர்கள் முதலில் தங்கள் முறைப்பாடுகளை சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனத்திடம் தெரிவிக்க வேண்டும் என்றும் அங்கு ஒரு நியாயமான தேர்வு காணப்படாவிட்டால் அல்லது பதிவில் நுகர்வோர் திருப்தி அடையவில்லை என்றால் இந்த புதிய முறையின் கீழ் மத்திய வங்கியிடம் முறைப்பாடு அளிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் நிலைவரும் மோசமான காலநிலை காரணமாக பதவியாக்குளத்தின் அணை உடைத்து பெருக்கெடுத்த வெள்ளம் புத்தளம் மதுரங்குழி பகுதியில் குடியிருப்புகளுக்குள் புகுந்ததில் 15 வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன. நேற்று முன்தின மாலை 5:30 மணியளவில் பெய்த பலத்த மழை காரணமாக பதவியாக்குளத்தின் நேர்மட்டம் சடுதியாக அதிகரித்துள்ளது. இதனால் நீர் அழுத்தத்தை தாங்க முடியாமல் குளத்தின் அணைப்பகுதி சுமார் 15 அடி நீளத்துக்கு உடைத்து நீர் பெரும் வேகத்துடன் அருகிலுள்ள குடியிருப்புகளுக்குள் புகுந்துள்ளது. இதன் காரணமாக குளத்தை சூழவுள்ள சுமார் 15 வீடுகள் ஒரு அடிக்கு மேலான வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. இதனால் வீடுகளில் இருந்த பெறுமதியான பொருட்கள் சேதமடைந்துள்ளதுடன் அப்பகுதி மக்கள் பெரும் அசௌகரியங்களுக்குள்ளாகியுள்ளனர். இந்நிலையில் குளத்து நீரை வெளியேற்றி உடைந்த அணையை தற்காலிகமாக புனரமைப்பதற்கான பணிகளில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாத்தளை வெல்கமுவ கெட்டிப்பொல பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் தந்தையும் மகளும் உயிரிழந்துள்ளனர். நேற்று காலை இருவரும் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போதே காட்டு யானை தாக்கியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அப்பகுதி மக்கள் இருவரையும் வெல்கமுவ பிராந்திய மருத்துவமனையில் சேர்த்த நிலையில் இருவரும் ஏற்கனவே உயிரிழந்திருந்ததாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த சம்பவத்தில் 56 வயதான UG ஆனந்த சமர விக்ரம என்ற தந்தையும் அவரது 25 வயதான மகள் தனிஜா சமர விக்ரமும் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். காலி உரகஸ் மான்கண்டி பகுதியில் வீதியில் அறுந்து விழுந்த மின்கம்பியில் சிக்கி மின்சாரம் தாக்கியதில் 74 வயதுடைய ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். உரகஸ் மான்கண்டி மேகாஸ்பெட்டியா பகுதியைச் சேர்ந்த 74 வயதுடைய ஒருவரே நேற்று முன்தினம் தனது வீட்டிலிருந்து அருகிலுள்ள மற்றொரு வீட்டுக்கு சென்றுள்ளார். இதன்போது அப்பகுதியில் நிலவிய பலத்த காற்றினால் மரம் ஒன்று முறிந்து வீதியில் விழுந்துள்ளது. மரம் விழுந்த வேகத்தில் அங்கிருந்த மின்கம்பியும் அறுந்து வீதியில் விழுந்துள்ளது. இதனை அவதானிக்காத குறித்த நபர் அறுந்து கிடந்த மின்கம்பியில் சிக்கியுள்ளார். இதனால் மின்சாரம் பாய்ந்ததில் அவர் அந்த இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் உரகஸ் மாகண்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் 6.3 ரெக்டர் அளவிலான நிலநடுக்கம் நேற்று ஏற்பட்டுள்ளது. மியாகி மாகாணத்தின் கடற்கரையிலிருந்து 50 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. நிலநடுக்கத்தினால் காயங்களோ அல்லது சேதங்களோ பதிவாகவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என்றும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஏப்ரல் 20 அன்று 7.7 ரெக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து தோஹோகு பிராந்தியத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலநடுக்கம் இதுவாகும். இதன் காரணமாக பெரிய நிலநடுக்கங்களின் அபாயம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் வடகிழக்கில் நிலை பெற்றுள்ள குறைந்த காற்றழுத்த பகுதி தொடர்ந்தும் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
நேற்று பிற்பகல் 2 மணிக்கு வெளியிடப்பட்ட அடுத்த 24 மணி நேரத்துக்கான வானிலை முன்னறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பில் மேலும் இந்த அமைப்பின் தாக்கத்தால் தீவை சுற்றியுள்ள கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் மற்றும் மழைப்பொழிவு அதிகரிக்கக்கூடும். இது தொடர்பாக வளிமண்டலவிய திணைக்களத்தால் வெளியிடப்படும் முன்னறிவிப்புகள் மற்றும் அறிவிப்புகளை கவனத்தில் கொள்ளுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பு, காலி மற்றும் ஹமாந்தோட்டை வழியாக புத்தளத்திலிருந்து பொத்துவில் வரையிலான கடலோர பகுதிகளில் கடல் அலையின் உயரம் சுமார் 2.0 தொடக்கம் 2.5 மீட்டர் வரை உயரம் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழையின் போது கடல் பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் மேலும் கடல் பகுதிகள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பாக மாறக்கூடும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாட்டின் நிலவும் சீரற்ற காலநிலைக்கு மத்தியில் பலத்த மழை வீழ்ச்சி தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிர்வன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.